எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் ஆதுக்குட்டியும் ரித்துக்குட்டியும் பண்ணுற வேலையை பாருங்கள். இவங்க 2 பேரும் கையில் வச்சுருக்க கேப்பை வாங்கி இப்போ ஒரு கிட்டத்தட்ட 2-3 மாதத்துக்கு மேலேயே இருக்கும். நம்ம எங்கேயாச்சும் பசங்களை எடுத்துகிட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னா தங்கங்களுக்கு வெயில் படாமல் இருக்கிறதுக்காக இந்த 2 கேப்பு வாங்கினோம். வாங்கின நாளில் இருந்து பசங்க அதை போடவே விட மாட்டாங்க. அவனுங்களுக்கு தலையில் போட்டுட்டோம் அப்படின்னா அதை எடுத்து கீழே போட்டால் தான் அவங்களுக்கு ஒரு திருப்தியாகவே இருக்கும். போடவே விட மாட்டாங்க. நாங்களும் வற்புறுத்தி கூட போட்டு பார்த்துட்டோம். ஆனால் அவங்க போடவே மாட்டாங்க. அதை போட்டு விட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது பொம்மை காட்டுறது, வெளியே எடுத்துகிட்டு போகிறது, என்ன பண்ணினாலும் அவனுங்க அதை போடவே மாட்டாங்க. இப்போது அதை ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுருந்தாங்களா, அதை எதர்ச்சியாக இப்போது அவங்க அப்பா என்னமோ எடுக்கும் போது அது கீழே விழுந்துருச்சு. அதை அண்ணனும் தம்பியும் பார்த்துட்டாங்க. பார்த்ததில் இருந்து இப்போ அது வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம இவனுங்களுக்காக தான் வாங்கினது, இவனுங்களே கேட்கும்போது நம்ம கொடுக்க மாட்டோன்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நான் எடுத்து கொடுத்துட்டு அதை எப்படி பாருங்கள், போட்டு விளையாடிட்டு இருக்காங்க தலையில். நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா போடவே மாட்டாங்க பசங்க. இப்போ பாருங்களேன், அவன் எப்படி தலையில் போட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு தலையில் போடுறதுக்கு. அது அவன் தலையில் சிக்கலை அப்படின்ட்டு மறுபடியும் எடுத்து தலையில் போட்டுட்ருக்கான். சரி, தம்பிக்கு போட்டு தான் விடணும் மாட்டாருக்குன்னு சொல்லி நான் அதை வாங்கி அவன் தலையில் மறுபடியும் அழகாக போட்டு விட்டால் அது ஆகாதுங்களாம்மா. அவனே தான் போடணுங்களாம்மா, நம்ம போடக்கூடாதுங்களாம்மா. என்ன ஒரு பிடிவாதம் பாருங்கள் பசங்களுக்கு. பிடிவாதம் முடித்தாலும் நம்ம பசங்க தான் அவனை என்ன பண்ணுறது. நம்ம பசங்க தான் க்யூட்டாக தான் பண்ணுறாங்க. பாருங்களேன், அவன் ஆளுக்கு 2 பேரும் ஆளுக்கு ஒரு துப்பியை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு கொண்டுக்கிறாங்க. சரியான பிடிவாதங்க அண்ணனும் தம்பியும். நம்மளாம் சின்ன வயசில் இந்த அளவுக்கு பிடிவாதம் பிடிச்சிருப்போமா அப்படின்னே தெரியல. நம்ம பசங்க பிடிவாதம் பிடிச்சாலும் நம்மளுக்கு அது கண்டிக்க முடிய மாட்டேங்குது. நம்ம தவம் இருந்து பெற்றிருக்கோங்களா, அதனால் பிடிவாதம் பிடிச்சாலும் அதை ரசிக்க தான் தோணுதே தவிர மிரட்ட தோண மாட்டேங்குது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்க யாராவது அட்ராசிட்டி பண்ணுறாங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சரிங்களா? ஆருத்ரன் அந்த க்ரீன் கலர் கேப்பை விட்டுறதாவே இல்லை. அங்கே பாருங்கள், எவ்வளோ வாட்டி எடுத்து அது தலையில் போடுறானா, கீழே எடுக்கிறானா, மறுபடியும் தலையில் போடுறானா, என்னென்னமோ பண்ணிகிட்டே இருக்கிறான். கிட்ட வந்ததுக்கான ரீசன் டோரால் நோ சிக்னல் வந்துருச்சுங்க. அதனால தான் அண்ணனும் தம்பியும் இப்போது கட்டில் மேலேருந்து கிட்ட வந்திருக்காங்க, டிவி கிட்ட. அவங்க என்ன விளையாட்டில் இருந்தாலும் ஒரு பார்வை டோரா மேலே இருக்குங்க. இப்போது சிக்னல் வந்துருச்சு, எப்படி பார்த்துட்ருக்காங்கன்னு பாருங்கள் அண்ணனும் தம்பியும். இப்போ கேப் மறந்துட்டாங்க. ஒவ்வொரு புத்திக்கு ஒரு மாதிரிங்க. பொம்மை வச்சு விளையாடணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா பொம்மை வச்சு மட்டும்தான் விளையாடுவாங்க, டோரா பார்க்க மாட்டாங்க. இல்லை டோரா தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா என்ன பொம்மை கொடுத்தாலும் விளையாட மாட்டாங்க, டோரா தான் பார்க்கணும்.